ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/3/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்படி பாபாவுக்கும் தாதாவுக்கும் அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லாமல் சுயநலமற்ற சேவை செய்கிறாங்களோ, தங்களுக்குன்னு எந்த விதமான பேராசையும் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி குழந்தைகளும் மாறணும். அகங்காரம், பேராசை, சுயநலம் இல்லாத சேவை செய்யணும். அப்பா மாதிரி. அதுதான் பாபாவுக்கு சமமாக ஆகிறது. வெறும் கருணையினால் மட்டும் என் சகோதர ஆத்மாவுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கணும், தூய்மையாகணும், இந்த கலியுகத்தின் துக்கத்திலேருந்து தப்பிக்கணும், இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் சேவை செய்யும்பொழுது. கேள்வி: ஏழைகளின் பங்காளன் தந்தை எதன் ஆதாரத்தில் ஏழை குழந்தைங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்துறார்? பதில்: பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அனைத்தையும் கவனிச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்களுடைய புத்தி மட்டும் எப்பவுமே என்கிட்ட இருக்கிற அத்தனையும் பாபாவுடையது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதன் மூலமாக தான் ஏழையாக இருக்கிற நம்ம பணக்காரங்களாக ஆகிறோம். குடும்பத்தை பார்த்தாலும் இது என்னது கிடையாது, கணவனை பார்த்தால் அவர் என்னுடையவர் கிடையாது, குழந்தையை பார்த்தா அது என்னுடையவர் கிடையாது, மனைவியை பார்த்தா அவங்க என்னுடையவர் கிடையாது, இந்த பொருளை பார்த்தால் என்னது கிடையாது, எல்லாமே பாபாவுடையது. எப்படி சென்டரில் இருக்கிறவங்களுக்கு இது பாபாவுடையது அப்படின்ற உணர்வு இருக்கணுமோ, அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரஸ்டி. ஜஸ்ட்டு பார்த்துக்கிறோம், இது பாபா அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், கோயிலை தர்மகர்த்தா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அதனால் ட்ரஸ்டி ஆகுனீங்க, ட்ரஸ்டியாக இருந்தீங்கனாலே உங்களுடைய அதிர்ஷ்டம் உயரும். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கணும் இல்லையா? பாபா இப்போ எஜமானருடையதை எஜமானர் அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எஜமானருடைய அனுமதியை கேட்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறாங்க, அவங்க எஜமானி அம்மா யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம், லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் அவங்க இல்லாதப்போ யூஸ் பண்ணுறது வந்து நல்ல குணம் கிடையாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே பாபாவுடைய இது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும், மெயினாக பாபா நினைவில் இருந்து யூஸ் பண்ணணும். இது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே, இது இது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் பாபா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கிறதே பாபாவை நினைவு பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான யுக்தி தானே. உங்களுக்கு முழு நிச்சய புத்தி நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தானாகவே நீங்கள் யஜ்யத்தின் மூலமாக பாலனை செய்கிற மாதிரி தான். வீட்டில் இருந்தால் கூட பாபா பண்டாராலேருந்து சாப்பிட்ற உணர்வு வரும். எப்போ? இது எல்லாமே பாபாவுடையது இல்லையா? நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சோத்தின் பெருக்கையும் பாபாவுடையது. அப்போ எல்லாமே நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, நமக்கு சேவைக்கான வாய்ப்பு, அந்த சேவையை பண்ணுறதே நம்மை கருவியாக்கி அவர் தான். அப்போ வந்து நம்ம ஒரு அடிமை மாதிரி, நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற உணர்வு இருக்கும். அதுதான் சுதந்திரமான மனநிலை. நீங்கள் ட்ரஸ்டியாக உங்கள் வீட்டில் இருக்கணும். சிவபாபா பண்டாராலேருந்து தான் சாப்பிட்றேன், எனக்கு பாலனை அவருடைய பண்டாராலேருந்து தான் கிடைக்கிது அப்படின்ற உணர்வில் இருக்கணும். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் பாபா கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்லிடணும். ஏன்னா எஜமானன் அவர் தான். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம். ஸோ செம பவர்ஃபுல். கேள்வி பதிலே ஒரு முரளி முடித்த மாதிரி இருக்குது. ஓம் சாந்தி. இந்த ஞான மார்க்கத்தின் சத் சங்கங்கள் தனிப்பட்டது. ஸோ பாபா வந்து ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்தின் சத் சங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பக்தி மார்க்கம் தெரியும், அந்த அனுபவம் இருக்குது. நிறைய வேத சாஸ்திரங்களை படித்தவர்கள், ரிஷி முனிவர்கள் பக்தி மார்க்கத்தில் வேதங்களை தான் நமக்கு பாராயணம் பண்ணுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி சிவபுராணம், இந்த மாதிரி விஷயத்தை தான் படித்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம வேதங்களெல்லாம் தொடர்றதில்லை. இது முற்றிலும்
வேறு மாதிரியான சத்சங்கம் இது. இங்கே உண்மையை மட்டுமே, அதுவும் கடவுள் பேசுகிறார். நம்ம முன்னாடி இருக்கிறது கடவுள். ஆக்சுவலாக 2 பேர், அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே உடம்பில். பிரம்மா அம்மாவும் சிவா அப்பாவும் இருக்கிறாங்க. அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. எல்லையற்ற தந்தை இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அம்மாவும் இருக்கிறாங்க, சின்ன அம்மாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஸோ அம்மா வந்து பிரம்மா பாபா, சின்ன அம்மா தான் அம்மா, அப்பா வந்து சிவபாபா. ஸோ இங்கே எத்தனை உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா? சிவபாபா, இது சிவபாபா பிரம்மா சகோதரனாக வரார். சிவன் அப்பாவாக இருக்கும்போது பிரம்மா எல்லாருமே சகோதரன் சகோதரி, அம்மாவும் சரி பிரம்மா பாபாவும் சரி. ஆனால் பிரம்மாவை அப்பாவை நினைக்கும்போது சிவபாபா தாத்தா ஆகிடுறார். ஸோ அடுத்தது பிரம்மா பாபா சிவபாபாவை அப்பாவாக நினைக்கும்போது பிரம்மா அம்மாவாகவும் ஆகிறார். அப்போ பிரம்மாவுக்கே எத்தனை உறவுகள் வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் பக்தி மார்க்கத்தில் கிடையாது. அதே மாதிரி அங்கே யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே ராமாயணம் படிக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து துறவியாக இருப்பார், பிரம்மச்சாரியாக இருப்பார். யாரும் அங்கே துறவரத்தை கேட்கறதில்ல. பொதுமக்கள் முன்னாடி தானே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் நானும் இதே மாதிரி துறவி ஆகணுன்ட்டு துறவியாக ஆகிறதும் கிடையாது, அவர் துறவரத்தை போதிக்கிறதும் கிடையாது. ஆனால் அது துறவர மார்க்கம். அவங்களுடைய தர்மம் முற்றிலும் நம்ம தர்மத்திலிருந்து வேறுபட்டது. அது இந்து தர்மமே கிடையாது துறவர மார்க்கம்ன்றது. அப்போ அதுக்கும் நமக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நாம் நம்மளுடைய லௌகீக தந்தைக்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஜென்மத்துக்காக தற்காலிக சந்தோஷத்தை தான் அடைய முடியும். அதுவும் அவர் சொத்து சேர்த்து வச்சுருந்தா. இப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் சொத்து சேர்த்தா வச்சுருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு வேளை சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட அது ஒரு ஜென்மத்துக்கு தானே வரும், அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த உடம்பை விட்டுட்டு வேற ஒரு அப்பா கிடைப்பார் அடுத்த ஜென்மத்தில். அங்கே எல்லாமே வேறு புதுசாக இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு 3 அப்பா. பரலௌகிக்க தந்தை சிவபாபா, லௌகிக்க தந்தை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்க, அலௌகிக்க தந்தை பிரம்மா பாபா. அப்போ பக்தி மார்க்கத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். நமக்கு எல்லாருக்குமே லௌகிக தந்தைக்கிட்ட இருந்து சொத்து கிடைக்கிது. அதேமாரி பரலௌகிக்க தந்தைக்கிட்ட இருந்தும் சொத்து கிடைக்கிது. ஆனால் அந்த பரலௌகிக்க தந்தை சிவபாபாவுக்கும் நமக்கும் இடையில் தரகராக ஒருத்தர் இருக்கார், அலௌகிக்க தந்தை பிரம்மா பாபா. அவருடைய பார்ட்டு ரொம்ப அற்புதமான பார்ட்டு, ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த சொத்தும் கிடைக்கல, இருந்தாலும் அவர் இல்லாமல் சொத்து கிடைக்காது. எப்படி இது சமஸ்வப்பர் இல்லையா? அவர்கிட்ட இருந்து சொத்து கிடைக்கல, ஆனால் அவர் இல்லாமல் கிடைக்காது. இது வந்து ஒரு விதத்தில் தாத்தா சொத்து பேரனுக்கு வரும்ல. ஆனால் எப்படி வரும்? அப்பா அம்மா அந்த அப்பாவுக்கு பிறந்திருந்தா தானே வரும். அப்போ நீங்கள் அப்பா கிட்ட அடையில தாத்தா சொத்து தான் கிடைக்குது, ஆனால் அப்பா மூலமாக தான் கிடைக்குது. அந்த மாதிரி தான் இந்த பிரம்மா பாபா. அப்போ தான் சிவபாபா தாத்தா ஆயிடுறார். சிவபாபா பிரம்மா மூலமாக உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். அதனால தான் மனிதர்கள் பரலௌகிக தந்தையை விழுந்து விழுந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அவர் சொர்க்கத்தை கொடுக்குறாருன்னு, பட் தற்காலிகமான விஷயத்துக்கெல்லாம் கூட அவரை நினைக்கிறாங்க. அதே மாதிரி லௌகிக்க தந்தையும் எல்லாருமே நினைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த அலௌகிக்க தந்தை பிரம்மாவை யாருமே நினைக்கிறதில்ல. யாராவது நான் பிரம்மாவுடைய பக்தன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகத்தை படித்தது பிரம்மானுவாங்க, ஆனால் பிரம்மாவுடைய பக்தன் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் தீவிர சிவபக்தன், நான் தீவிர விஷ்ணு பக்தன், நான் தீவிர காளி பக்தன், இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் கூட யாரும் பிரம்மாவை நினைக்கிறது கிடையாது. ஆனால் இவர் தான் மனித சிருஷ்டியின் தந்தை, பிரஜாபிதா. ஒரே ஒருவருடைய தந்தை கிடையாது பிரம்மா. மனித சிருஷ்டியுடைய தந்தைன்றதுனால தான் அவரை கொள்ளுத்தாத்தா எள்ளுத்தாத்தான்னு சொல்கிறோம். ஆதி தேவன், ஆதி தகப்பன். அதனால தான் ஆதாமுக்கு அர்த்தமே அதுதான்.
சிவபாபாவை அந்த மாதிரி கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்கிறது கிடையாது. லௌகீக உறவில் லௌகீக அப்பாவும் லௌகீக தாத்தாவும் இருப்பாங்க. ஆனால் இந்த பிரம்மா பாபாவோ கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா, முதல் ஆதி. அந்த மாதிரி லௌகீக தந்தையும் சொல்ல மாட்டோம், பரலௌகீக தந்தையும் சொல்ல மாட்டோம். இல்லை, லௌகீக தந்தை எல்லாருக்கும் தந்தை அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், மனித இனத்துக்கே தந்தைன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அவர் உங்களுக்கு தந்தை, அவ்வளோதான். ஆனால் பிரம்மா எல்லாருக்கும் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, எல்லா மதத்தினருக்குமே அவர் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எல்லா அப்பாவுக்கும் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவாக அவர் இருப்பார், அவர்லேருந்து அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதேமாதிரி பரலௌகிக தந்தையும் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு பரலௌகிக தந்தை தான் இருக்கிறார். ஆனால் அப்படி கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாவா ஆதி பிதாவா இருந்தால் கூட அந்த பிரம்மா கிட்ட இருந்து நம்ம எதையுமே அடையிறது கிடையாது. பாபா இத்தனை விஷயங்களையும் உட்காந்து புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் முற்றிலும் தனிப்பட்டது. அந்த நாடகத்தின் பாகமும் பதிவாகி இருக்குது, அதுதான் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஒரு சிடியில் ரெக்கார்ட் பண்ணிட்டா அது அப்படியே ப்ளே ஆகுமே, அந்த மாதிரி நாடகத்தில் இருக்கிறது நடந்துட்டு இருக்குது. இது எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் கத்துறதுனால நாடகம் நடக்கிறது நிற்க போகிறது கிடையாது. அதனால தான் விலகி ஜாலியாக ஆடியன்ஸாக பாருங்கள், இது ரொம்ப சுவாரஸ்யமான நாடகன்றார். நீங்கள் அதில் ஒருத்தராக உள்ளே மாட்டிக்கிறதுனால தான் உங்களுக்கு வலிக்குது, டக்குன்னு புத்தியினால் விலகிடுங்கன்றார். நான் விலகி சாட்சியாக பார்க்குறேன், அவ்வளோதான். உங்கள் கணவன் சண்டை போடுறாரா, விலகி சாட்சியாக பாருங்கள். அவர் என் கணவன் இல்லை, அவருடைய பார்ட்டை நடிக்கிறாரு, நான் பார்த்துன்னு இருக்கிறேன். அவர் மனைவி கிட்ட திட்டுறாரு, ஆனால் அது நான் இல்லை, அப்படி விலகணும். ஸோ எப்படி நாம் 84 பிறவிகளை எடுத்தோம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி 84 லட்ச பிறவிகள்லாம் எடுக்கலை. பாபா நம்மையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் சீர்திருந்தியவர்களாக மாற்றுறார், சரியானதாக மாற்றுறார். இப்போதைக்கு யாருமே சீர்திருந்திய ஆத்மா, புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் அப்படி ஆகலை, பாபா குழந்தைங்கள இன்னும் அப்படி ஆகலை, ஆகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும் நிறைந்த உலகம் முற்றிலும் தனிப்பட்டது, அது சத்யுகம். அங்கே தான் 100% எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள். இங்கே யாருமே புண்ணிய ஆத்மாக்கள் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யார், பாவாத்மாக்கள் தான். கொஞ்சம் பாவத்திலேருந்து விலகுறோம், அவ்வளோதான். இங்கே அழுக்கான ஆத்மாக்கள் அழுக்கான ஆத்மாவுக்கு தானம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன நன்மை? பாவப்பட்ட ஆத்மாவுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை வைத்து அது பாவம் தானே பண்ண போகுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, அஞ்ஞானிகளோட கொடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கே சாப்பாடே போட்டால் கூட அவனுடைய எண்ணம் எப்படியெல்லாம் இருக்கும். நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவன் தப்பான எண்ணத்தை நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு அது வரைக்கும் தெம்பு கொடுத்த உணவு போட்ட உங்கள் மேலே வந்துடும் அந்த பாவம். மற்றபடி புண்ணிய ஆத்மாக்கள் நிரம்பிய அந்த சத்தியுகத்தில் நாம் எந்த தான புண்ணியமும் பண்ண தேவை, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் நிரம்பி இருக்கும். எப்படி 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை நாம் அடையிறோன்ற ஞானம் இப்போ சங்கமயுகத்தில் தான் இருக்கே தவிர சத்தியுகத்தில் இருக்காது. ஆனால் ஆஸ்தி இருக்கும். இப்போ ஞானம் இருக்குது, ஆஸ்தி இல்லை. அங்கே ஆஸ்தி கிடைச்சிடும், இந்த ஞானம் மறைஞ்சிடும். இப்போ மட்டும்தான் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை அடையிறீங்க. இதன் மூலமாக தான் நிரந்தரமாக ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே 21 ஜென்மத்துக்கு அடையிறோம். அங்கே உங்களுடைய ஆயுள் 150 வருடம், எவ்வளோ நீண்ட ஆயுள் பாருங்கள். அவ்வளவும் ஆரோக்கியமாக வேற இருப்பீங்க. இங்கே படுத்த படுக்கையில் இருக்கிறதே ஒரு விதத்தில் மரணம் மாதிரி தான் இல்லையா? ஸோ அங்கே நீண்ட ஆயுள் இருக்கும், ஆரோக்கியமாக. அது பேரே அமரலோகம். அமரலோகம்னா என்னது? மரணமற்ற உலகம்.
சங்கர் பார்வதிக்கு அமரக்கதை சொன்னதாக புராணங்களை எழுதிட்டாங்க. சங்கர் இருக்கிறது சூக்ஷ்மவதனத்தில், அங்கே ஒன்றும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கிடையாது இல்லையா? பார்வதி தேவிகள் நீங்கள் தான், நீங்கள் பூலோகத்தில் இருக்கிறீங்க, எப்படி அங்கே போய் அவர் கதை சொல்ல முடியும்? ஞானம் நடக்கிறதெல்லாம் இங்கே தான். அமரக்கதை சொல்கிறது, அமரக்கதையை கேட்குறது இங்கே தான். சொல்கிறது சிவபாபா, கேட்குறது நாம். ஸோ அது மட்டும் இல்லை, அமரக்கதையை தனியாக ஒருத்தருக்கு மட்டும் போய் சொல்லுவாங்களா? இல்லையா? சங்கர் தனியாக ஒரு குகை, அமர்நாத் குகையில் போய் பார்வதிக்கு மட்டும் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் கதைகள். மனிதர்கள் இப்போவும் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இருக்கிறதுல மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறது தான். இது உண்மையில் அவரை நிந்தனை பண்ணுறது. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் மீது ஆணையாக அப்படின்ட்டு கோர்ட்லெல்லாம் சத்தியம் வாங்குவாங்களாம். இப்பயும் அப்படி தான் வாங்குறாங்களா தெரியல, அப்போ அப்படி சொல்லுவாங்களாம் மம்மா இருக்கும்போது. அப்போ தான் மம்மா கேட்டாங்க, கடவுள் எங்கும் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு. வக்கீல் ஷாக் ஆகிட்டுருப்பார். ஸோ சொல்கிறதே பொய், அப்புறம் என்ன பொய் மேலே சத்தியம்? ஸோ அதான் சொல்கிறார், இருக்கிறதுல மிகப்பெரிய பொய் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறது. இது அவரை நிந்தனை பண்ணுறது. இந்த உலகத்துக்கே எஜமானராக மாற்றக்கூடிய அந்த எல்லையற்ற தந்தையை எங்கும் நிறைந்தவர், கல்லு முள்ளிலெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய நிந்தனை! இப்போ எங்கேயும் இருக்கிறாருன்னா அவர் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். கலியுகத்தில் நடக்கிற துக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அவரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவர் அப்படி இல்லை, வேறு ஒரு இடத்துல தனியாக இருக்கார். அங்கேருந்து இங்கே இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை உலகத்தின் எஜமானராக்கிறார். ஆனால் அவரை போய் எங்கும் நிறைந்தவர், ஒரு ஜடமாக இருக்கிற மாதிரி எங்கும் நிறைந்தவர்னு சொல்லி அவரை நிந்தனை பண்ணிட்டீங்க. உங்களையும் விட கீழானவரை அவரை மாற்றிட்டீங்க. நான் உங்களுக்கு சுயநலமற்ற சேவை செய்கிறேன். எனக்கு நம்பர் 1 நாராயணன் ஆகணுன்ற ஆசையே கிடையாது. அது பேராசை, பெரிய ஆசை. ஆனால் அது நமக்கு இருக்கணும், பாபாவுக்கு அது கூட கிடையாதுன்ற. ஆனால் நம்மள அவர் மாத்திர உங்களை அப்படி ஆக்கணுன்ற கவலை மட்டும்தான் எனக்கு இருக்குது. இதுக்கு பேர் தான் சுயநலமற்ற சேவை. இதை யோசித்து பாருங்கள். அன்னதானம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, அன்னதானம் யாருக்கு பண்ணுவாங்க? ஏழைக்கு பண்ணுவாங்க. நீங்கள் போடுற சாப்பாடை சாப்பிட்டு அவன் ஏழையாகவே தான் இருக்க போகிறான். எங்கே உங்களை விட உயர்ந்தவனை அவனை ஆக்கி காட்டுங்க பார்ப்போம், பண்ணிடுவீங்களா? ஆனால் பாபா பண்ணுறாரு, அவரை விட உயர்ந்தவராக ஆக்கிறார். உலகத்தின் எஜமானராக அவர் ஆகிறதில்ல, நம்மளை ஆக்கிறார். இதுதான் சுயநலமற்ற சேவை. அவர் எந்த அளவுக்கு பணிவாக இந்த சேவை பண்ணுறாருன்னா, உங்களை எஜமானனே வணக்கம்ன்ற உங்களுக்கு சலாம் போடுறார். நிராகாரராகவும் அகங்காரியாகவும் இருக்கிறார். கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லை, அவருக்கு உடம்பும் இல்லை. அதே மாதிரி அவர் யார் உடம்புல வராரோ, பிரம்மா உடம்புல வரார் இல்லையா, அவருக்கும் அகங்காரம் இல்லை. கடவுளே என் உடம்புல வந்துட்டாருன்ட்டு அப்படியே ருத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டு எதுவும் எந்த வேஷமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னென்ன வேஷம் போடுறாங்க சாமியார்கள் இல்லையா? அப்படி டர்பனை கற்றுக்கிட்டு அப்படி ராஜா மாதிரி இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணுன்னா பாபா அப்படிலாம் எதுவும் பண்ணலை. அதுக்கு முன்னாடி எந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டாரோ அதே தான் போட்டார். ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸு பிரம்மா பாபாவுடைய ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த சன்னியாசிகள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க. அதேமாரி அரசாங்க அதிகாரிகளும் பாருங்கள், அவங்களும் ட்ரெஸ்ஸு இல்லையா? போலீஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு, கலெக்டரானா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு, நர்ஸுனா ஒரு ட்ரெஸ்ஸு, வக்கீல்னா ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பிரம்மா பாபா இல்லையா, சிவனுக்கு அடுத்ததாக அவர் தான் உயர்ந்தவர். ஆனால் எதையும் மாற்றலை, சாதாரணமாக இருக்கிறார், எந்த வித்தியாசமும் இல்லை. பாபா சொல்கிறார், சிவபாபா சொல்கிறார், நான் சாதாரண இந்த பிரம்மாவுடைய உடலைத்தான் ஆதாரமாக எடுக்கிறேன். இவருக்கு தன்னுடைய சொந்த ஜென்மங்களை பற்றியே தெரியாது.
எத்தனை ஜென்மம் இது வரைக்கும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தெரியாது. பாபா தான் புரிய வைக்கிறார். ஏன்னா வேதங்களில் 84 லட்சம் பிறவிகளை மனிதர்கள் எடுக்கிறாங்கன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்க கேட்ட விஷயம். இதனால் எந்த நன்மையும் கிடையாது. மனிதர்கள் லவ் யூ பாபா, இது எனக்கு யாரோ சொன்னாங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. பக்தி மார்க்கத்தை சார்ந்த ஒருத்தர் எனக்கு முன்ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சுன்ட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு இப்போ ஜோசியம்லாம் சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நம்ம நாயாயிடுவோம், கழுதி ஆகிடும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்றதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இதை பற்றி சொன்னால் சர்ச்சை ஆகிடுமான்னு தெரியல, ஆனால் இது மனிதர்கள் அப்பயாவது பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் பிறக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதே லைனை பாபாவும் சொல்கிறார். இந்த மாதிரி பாவக்காரியங்களை செய்தால் நீங்கள் கழுதியாக பிறப்பீங்க, நாயாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துகிறாங்க. அப்பயாவது நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீங்கன்ட்டு. அதே மாதிரி பசுவோடைய வாழை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, பசு எங்கேருந்து வந்தது? இங்கே இருக்கக்கூடிய பசு சொர்க்கத்துக்கு போயிடுமா? பசுவோடைய வாழை பிடிச்சிட்டா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா? ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பசு முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும், முதல் தரமானதாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போவே கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இப்போ நார்த் இந்தியாவிலலாம் போய் பார்த்திங்கன்னா பசு மாடு எருமை மாடுலாம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டெல்லி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதேமாரி வெவ்வேறு நாடுகளில் கூட வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எப்படி நீங்கள் 100% சம்பூர்ணமாகறீங்களோ அதே மாதிரி சொர்க்கத்தின் பசுக்களும் முதல் தரமானதாக இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் பசுவை மேய்க்கலை. எதுக்கு அவர் பசு மேய்க்கணும்? உலகத்தின் மகாராஜா அவர், முதல் இளவரசன் அவர் எதுக்கு மாடு மேய்க்கணும்? ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக இருந்ததுன்றதை சொல்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் மாடெல்லாம் மேய்க்கலை, அவரை மாடு மேய்க்கிற சிறுவனாக காட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பிய சத்யுகத்தின் முதல் இளவரசனுக்கும் மாடு மேய்க்கிற பையனுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவங்க எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. அந்த தேவதா தர்மம் இப்போ இல்லை. ஸோ அந்த ஒரு தர்மம் மட்டும்தான் இப்போ மறைஞ்சிடுச்சு. ஸோ மனிதர்கள் இதை புரிஞ்சிக்காததுக்கு முக்கியமான காரணம் தேவதா தர்மம் இப்போ இல்லை. அது இருந்துச்சுன்னா கூட நம்ம சொல்கிறது தப்பாச்சேன்னு புரிஞ்சுக்குவாங்க. சோழ மன்னனுடைய பையன் மாடு மேய்ச்சான்னா ஒத்துக்குவாங்களா? அப்படி இருக்கும்போது உலகத்தின் மகாராஜா, முதல் மகாராஜா, இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரர், எப்படி மாடு மேய்ச்சிருப்பார்? ஸோ இப்போ இந்த தேவதா தர்மம் மட்டும்தான் இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே வேத சாஸ்திரத்தில் இல்லை. அதனால தான் யாருக்கும் புரியலை. பாபா சொல்கிறாரு, நான் இந்த ஞானத்தை உங்களை உலகத்தின் எஜமானராக்கிறதுக்காக கொடுக்குறேன் இல்லையா? உண்மையை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் சத்தியோகத்தின் எஜமானர்களாக நீங்கள் மாறுவீங்க. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்கள் மட்டும்தான் நீங்கள் அந்த எஜமானராக ஆன பிறகு, சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணி ஆன பிறகு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞானம் தேவையில்லை. ஏன்னா இந்த ஞானமே அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக தான். எப்பவுமே ஞானம் ஞானம் இல்லாதவர்களுக்கு தானே கொடுப்பாங்க, முட்டாள்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ கலியுகத்தில் தான் நம்ம முட்டாளாக இருக்கிறோம், ஞானத்தை கொடுக்குறேன். எப்போ ஞான சூரியன் எழுகிறதோ அப்போ அஞ்ஞான இருள் விலகுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு தெரியும், ஒட்டுமொத்த உலகமும்
இருட்டில் தான் இருக்குது. நிறைய சத்சங்கங்கள் ஒவ்வொரு மதத்திலும் நடக்குது. ஆனால் இது பக்தி மார்க்கம் கிடையாது. இங்கே சத்கதிக்கான மார்க்கம், இதுதான் உண்மையில் சத்மார்க்கம். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் சன்மார்க்கம்ன்ட்டு அவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா. வள்ளலார் சன்மார்க்கம்னாரு, என்னது ஏழைகளுக்கு சாப்பாடு போட சொன்னார். சாப்பாடு போட்டால் சத்கதி அடைவாங்களா? ஞானத்தை கொடுத்தா சத்கதி அடைவாங்களா? ஸோ இதுதான் உண்மையான சத்மார்க்கம், சத்கதியை கொடுக்கக்கூடிய மார்க்கம். ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் சத்கதியை கொடுக்க முடியும். அவரைத்தான் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் கூப்பிட்டீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுடையவராக ஆயிடுவோம், உங்களை தவிர வேறு யாருடையவராகவும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா ஞானத்தின் கடல், அன்பின் கடல், ஆனந்தத்தின் கடல், தூய்மையின் கடல், செல்வத்தின் கடல் நீங்கள் மட்டுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாம் பக்தி மார்க்கத்தில். ஆனால் இப்போ அப்படி ஆகுறீங்களா? வேறு யாருடையவராகவும் இல்லையா? உங்கள் புத்தியில் பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லையா? நம்மை நாமே கேட்டு பார்க்கணும். அனைத்தையும் கொடுப்பவரே கிடைத்த பிறகு நமக்கு எதுக்கு மற்றவர்கள்? மற்றவர்களை நினைக்கிறது கூட நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஸோ பாபா நமக்கு எந்த அளவுக்கு செல்வம் கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய செல்வந்தராக நம்மை மாற்றுறார். நாம் பாபா கிட்ட வந்திருக்கிறதே 21 ஜென்மத்திற்கு தேவையான அத்தனையும் புத்தியில் நிரப்பிக்கிறதுக்கு. இந்த ஞான ரத்தினங்களை நிரப்பிக்கிறது தான் பிறகு ஸ்தூல ரத்தினங்களாக மாறுது 21 ஜென்மத்துக்கு. அதாவது சாதாரண நரனிலிருந்து நாராயணன், அதாவது சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் எத்தனையோ கதைகளை கேட்டு வந்தீங்க, ஆனாலும் ஏணிப்படியில் இறங்கிட்டே தானே இருந்தீங்க. அப்போ அந்த பக்தி மார்க்கத்தின் கதையினால் ஏறும் கலை ஏற்படலை, இறங்கும் கலை தான் ஏற்பட்டுச்சு. யாராலையும் பக்தி மார்க்கத்தில் ஏறும் கலையில் செல்ல முடியாது. அப்படியே இயேசு மேலே போயிட்டார், புத்தர் போயிட்டார், வள்ளலார் போயிட்டார், யாரும் போகலை. முதல்ல முன்னேறும் கலையிலே போகலை, அப்புறம் எங்கே மேலே போகிறது? இந்த கல்பத்தின் ஆயுளை மனிதர்கள் அதிகப்படுத்திட்டாங்க, லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியுது ஒவ்வொரு கல்பமும் 5000 வருஷம் மட்டும்தான். அதில் அதிகபட்சமாக 84 பிறவிகள் மட்டும்தான் எடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு பிறவியும் இருக்குது. ஆத்மாக்கள் அந்த நிராகார மரம், சிருஷ்டி மரம் பரந்தாமத்தில் இருக்குதே, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வராங்க ஜென்மம் எடுக்க. வரிசைக்கிரமமாக வந்து அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. நாம் எல்லோருமே அந்த நிராகார மரத்திலிருந்து தான் வந்தோம். பரந்தாமத்தில் இருக்கிற அந்த நிராகார மரம்னா வெறும் ஆத்மாக்களின் மரம். ஸோ நம்முடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே தான் நடிப்பு, கர்மக்ஷேத்திரம் பூமியில் தான் இருக்குது. மற்றபடி பரந்தாமத்திலும் நாம் தூய்மையாக தான் இருப்போம். முதலாக இங்கே வரும்போது பூமி சொர்க்கமாக இருக்குது, அப்பையும் நாம் தூய்மையாக தான் இருப்போம். ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய பாகமும் தனித்தனி இல்லையா. சொர்க்கத்தில் எல்லாரும் தூய்மையாக இருந்தால் கூட எல்லாருடைய நடிப்பும் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஞானத்தை புத்தியில் வைங்க. இந்த மரத்தை, மனித சிருஷ்டி மரம், பரந்தாமத்தில் இருக்கிற நிராகார மரம், இது உங்கள் புத்தியில் இருக்கணும் எப்போவுமே. ஸோ அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன். அந்த அதாவது மரத்துலேருந்து ஒரு இலை விழுது பாருங்களாம், அந்த மாதிரி மேலேருந்து விழுந்த இலை தான் நாமன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்பயே நமக்கு அகங்காரம் எல்லாம் போயிடும் இல்லையா. ஸோ தங்க யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரை அனைத்தையும் சாரமாக புரிய வைக்கிறேன். வேறு எந்த மனுஷனும் இதை சொல்ல முடியாது. ஏன் இந்த பிரம்மா பாபா கூட சொல்ல முடியாது, அவருக்கும் இது தெரியாது சிவபாபா வர வரைக்கும். ஸோ இந்த ஞானத்தை கொடுத்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற சத்கதி வள்ளல் ஒரு சத்குரு சிவபாபா மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி மனிதர்களே சத்குருன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை, அதுக்கு அர்த்தமே தெரியல. நான் மற்ற
குருமார்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சத்கதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பக்தி செய்கிறதுக்கான வழியைத்தான் கொடுப்பாங்க. எவ்வளோ பக்தியின் விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ பகட்டு. அது ஒரு காணல் நீர் மாதிரி. எதையோ அடையிறோன்ற ஒரு கற்பனையிலே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே அடைய மாட்டாங்க, எழுந்துட்டு தான் இருப்பாங்க. மனிதர்கள் பக்தியில் எந்த அளவுக்கு சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பிடிச்சி வெளியில் இழுக்கணும்னு போகிறவங்களும் போய் மாட்டிக்கிறாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பக்தியின் பகட்டு அப்படி இருக்குது. ஆக்சுவலாக கோயிலில் போய் பாபா ஞானத்தை கொடுக்குறவங்களே உள்ளே போய் அவ்வளோ பக்தி பாவனையாக போய் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களே அது பிடிச்சி இழுக்குது. எதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ. ஸோ நம்மை கடந்து போகிற ஒவ்வொரு நொடியும் ஏற்கனவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நாம் இப்போ எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து ராஜயோகத்தை கற்றுக்கிறோம். சாதாரண மனிதனிலிருந்து இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் ஸ்ரீ நாராயணனாக, அதாவது உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிறோம். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ குறிப்பாக நத்திங் நியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வினாடியும் நாடகத்தில் பதிவாகப்பட்டிருக்கு, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஸோ இது தெரிஞ்சாலே நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். ஸோ நான் சாதாரண மனிதன்லேருந்து சுயம் பகவானால் நாராயணன் ஆக்கப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். எல்லையற்ற தந்தை ஒரே தடவை தான் பாரதத்துக்கு வரார். அதோட அடுத்த 5000 வருஷம் கழிச்சு தான் வருவார். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை பாரத பூமியில் தான் வருகிறார். அவர்தான் அமைதி கடலாகவும் ஆனந்த கடலாகவும் இருக்கிறார். இது ஒரு பரலௌகிக தந்தைக்கு மட்டுமே பொருந்தும் இந்த மகிமை. அமைதி கடல், ஆனந்த கடல்னு நீங்கள் நாராயணனை கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு பிறவி தான் அவர் அப்படி இருப்பார். அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடல் குறையுமா? ஸோ பாபாவுடைய இந்த மகிமைகள் ஒருபோதும் குறையாது. இந்த மகிமை ரொம்ப துல்லியமான மகிமை பாபாவுக்கு. ஏன்னா அனைத்தையும் அவர்கிட்ட இருந்து தான் நாம் அடையிறோம். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கடல்ல இருந்து தான் கிடைக்குது பாருங்களா, இல்லையா? கடல்ல இருந்து தண்ணி வருது, அந்த தண்ணியிலேருந்து தான் செடி வளருது. ஸோ அந்த செடியை தான் சாப்பிட்றோம். ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாவே இருந்தால் கூட அதுவுமே அந்த விலங்கு கூட செடியை தானே சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி அனைத்தையும் நாம் பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் அடையிறோம். ஸோ அதனால தான் அவர் அன்பின் கடல், ஆனந்த கடல்னு சொல்லப்படுறது. அதனால் நீங்கள் சாதாரணமானவர் முன்னாடி உட்காந்துட்டு இல்லை, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் வள்ளல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சென்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோடு யோகம் வைக்கிறீங்க? சிவபாபாவோடு தான் உங்களுடைய புத்தி இணையுது. சிவபாபா இப்போ மதுபனில் இருக்கிறாரு, அவரைத்தான் நான் நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த சிவபாபாவே சொல்கிறாரு, நான் ஒரு சாதாரண வயோதிக உடலில் பாரதத்தை சொர்க்கமாக்குறேன் இல்லையா? மீண்டும் சொர்க்கமாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நாடகத்தில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நாடகத்தில் என்னுடைய பாகம் இது. நான் பாட்டுக்கு வரேன், பூமியை சொர்க்கமாக்கிட்டு போகிறேன். ஆனால் என்னை எந்த அளவுக்கு நிந்தனை பண்ணிட்டீங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், உங்களை பூஜிக்க தகுந்தவராக தான் ஆக்குறேன். இருந்தாலும் நீங்கள் என்னை நிந்தனை தான் பண்ண போகிறீங்க மீண்டும் அடுத்த கல்பத்தில். அதான் பாபா சொல்கிறார், இதெல்லாம் நேற்றைய விஷயம். நேற்று உங்களை நான் நாராயணன் ஆக்கிட்டு போனேன், இன்றைக்கி அனைத்தையும் இழந்துட்டீங்க. என்னை அவ்வளவு பக்தி பண்ணீங்க. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன், பாக்கியத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. நான் இப்பொழுது மீண்டும் உங்களை உலகத்தின் எஜமானராக்கிறேன்.
இது வேறு யாருடைய புத்தியிலும் உட்காராது. இந்த ஞானம் யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களுடைய புத்தியில் மட்டும்தான் கடவுளே மீண்டும் நம்மை நாராயணன் ஆக்குறாருன்ற ஞானம் உட்காரும். தேவதைகள் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள், மற்றபடி அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான். 80 அடி 100 அடி உயரம் கொண்டவர்களாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆயுள் அதிகமாக இருக்குமே தவிர அவங்க ரொம்ப அப்படியே மேலே சவுத்தை முட்டிட்டு நிற்கிற அளவுக்கு ஹைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஆயுள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே கலியுகத்தில் ஆயுள் குறைவாக இருக்குது. பாபா நம்முடைய ஆயுளை அதிகரிக்கிறார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, சுகாதாரத்துறை மந்திரிக்கு கூட இதை புரிய வைங்க. ஒருபொழுதும் நோய்வாய்ப்படாத வழிமுறையை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். பகவான் சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க. அப்போ அழுக்காக இருக்கிற உங்கள் ஆத்மா தூய்மையாகும். தூய்மையானாலே தூய்மையான ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். சதா காலத்துக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதுக்கு நாங்கள் உத்தரவாதம்னு சொல்லுங்கள். யோகிகள் தூய்மையாக இருப்பாங்க, ஹடயோகிகள் கூட இல்லையா, சன்னியாசி இவங்களும். அதனாலே அவங்களுடைய ஆயுளும் அதிகமாக இருக்கும். நீங்களோ ராஜ யோகிகளாகவும் ராஜ ரிஷிகளாகவும் இருக்கிறீங்க. ஸோ ராஜயோகி ராஜ்யத்தை அடையிறதுக்காக யோகம் பண்ணுறோம். ரிஷினாலே தூய்மையானவர்கள், தூய்மையாக இருக்கிறவங்க. ஸோ ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மையாக இருக்கிறவங்க, ரெண்டுமே நாம தான். அந்த சந்நியாசிகள் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்களோ கங்கை தான் பதித்த பாவனின்னு சொல்கிறாங்க. இதுதான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குற லட்சணமா இல்லையா? கங்கையில் குளித்தா தூய்மை ஆகிடுவன்றது தான் தூய்மை ஆகிறதுக்கான வழியா? ராஜயோகம் தூய்மை ஆகிறதுக்கான வழியெல்லாம் கற்றுக் கொடுக்கும். அதனால் கங்கை உன்னை தூய்மையாக்கிடும், கங்கையில் போய் தானம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எப்படி கங்கைக்கு நீங்கள் தானம் பண்ண முடியும்? மனிதர்கள் கங்கை தண்ணியில் காசை விசிறாங்களாம். கடைசியில் பண்டிதர்கள் அதை அவங்களுக்காக எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வருமானத்துக்காக எப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்க பாருங்கள். கங்கையில் காசு போடு, நீ தூய்மையாகிடுவ அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தந்தை மூலமாக தூய்மையாகிறீங்க. ஆனால் பாபாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பாபா வள்ளல், உங்ககிட்ட வாங்குகிற நிலைமையில் அவர் இல்லை, வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, எதையும் அனுபவிக்காதவர் அவர். பக்தி மார்க்கத்தில் கடவுளின் பேரால் நீங்கள் ஏழைகளுக்கு தானம் புண்ணியம் பண்ணீங்க. ஆனாலும் நீங்கள் அழுக்கானவர்களுக்குத்தான் தானம் புண்ணியம் பண்ணீங்க. நீங்களும் அழுக்கானவர்களாக இருந்தீங்க, உங்ககிட்ட இருந்து தானத்தை பெற்றவர்களும் அழுக்கானவர்கள், 2 பேரும் பாவிகள். அப்போ இதில் எப்படி இந்த தான புண்ணியத்தினால நீங்கள் தூய்மையாக முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த ஞானத்தை பெற்று நீங்களும் தூய்மையாகி இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து அவர்களையும் நீங்கள் தூய்மையாக்குறீங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அழுக்கானவர்களுக்கு தானம் பண்ணுறாங்க, சாப்பாடு, காசு, இந்த மாதிரி. குமாரி தூய்மையாக இருக்கும்பொழுது தான் அவளை தானம் பண்ணுறாங்க, கன்னியா தானம். ஸோ அப்போ அவள் முன்னாடி எல்லோரும் தலை வணங்குவாங்களாம், அவளுக்கு சாப்பாடு போடுவாங்களாம், அவளுக்கு காசும் கொடுப்பாங்களாம். ஆனால் எப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகுதோ அவ்வளோதான், அவளுடைய வாழ்க்கையே அழிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த நேரமும் தலை குனிஞ்சு தான் அவள் நிற்கணும். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது, மீண்டும் நடக்கும். அப்போ பாருங்கள், தூய்மையாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை எல்லாருக்குமே. ரொம்ப முக்கியமாக இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் இந்த காமத்தில் இருக்கிறாங்க, இல்லறத்தில் இருக்கிறாங்கன்னும் போது எவ்வளவு டென்ஷனாக வராங்க மக்கள். அப்போ அவங்க தூய்மையாக இருக்கும்போது அந்த மரியாதை இருக்குது. இன்றைக்கி சத்குரு மிகப்பெரிய ஞானியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஆத்மா பற்றிய ஞானமும் தெரியாது, சொர்க்கத்தை பற்றிய ஞானமும் தெரியாது. அது அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னுலாம் சொல்லின்னு இருக்கார். இருந்தாலும் நம்பர் 1 இருக்கிறது காரணம் தூய்மை. அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கிறதுனால அவர் நம்பர் 1 இருக்கார். அப்போ தூய்மையோடைய பவர் பாருங்கள்.
அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் தூய்மையாக இருக்கிற வரைக்கும் அவளை கண்டு எல்லோரும் வணங்குவார்கள். தூய்மையை இழந்த பிறகு அவள் எல்லாருக்கிட்டையும் தலை வணங்கி நிற்பா அப்படின்னு சொல்கிறார். பக்தி மார்க்கத்தின் பாகமும் இருக்குது. பாபா உங்களுக்கு தங்க யுகம் வரப்போகுதுன்ற அற்புதமான செய்தியை கொடுக்கிறார். அதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு புத்திசாலி ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி முட்டாளாக இருந்தோம். வேத சாஸ்திரங்களில் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் தான் இருந்துச்சு. அந்த வேத சாஸ்திரங்கள் மூலமாக யாரும் என்னை அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்போ பாபா வராரோ அப்போ தான் சத்கதியை கொடுக்கிறார். ஏன்னா சத்கதியை கொடுக்கக்கூடிய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. எப்போ வராரு? ஒரே தடவை தான் வரார். பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறதுக்கு வரார். ஸோ அப்படி மாற வேண்டிய நேரத்தில் அவர் வருகிறார். எப்போ மாற்ற வேண்டிய நேரமோ அப்போ தான் வரார். நான் ஏழைகளின் பங்காளன். ஏழைகளை மிகப்பெரிய பணக்காரர்களாக நான் மாற்றுறேன். ஸோ ஏழைகள் தான் உடனடியாக பாபாவுடையவராக மாறுறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, பாபா நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற அத்தனையும் உன்னுடையது பாபா அப்படின்னா அர்ப்பணமாகறாங்க. நானே உன்னுடையவன், அப்புறம் எனக்குன்னு தனியாக என்ன இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறாரு, ஏழைகள் தான் முற்றிலுமாக தன்னையும் அர்ப்பணிக்கிறாங்க, தன்னுடைய அனைத்தையும் பாபாவுடைய சேவையில் அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னா நானே உன்னுடையவனாயிட்டா எனக்குன்னு என்ன இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறது எல்லாம் உன்னுடையதெல்லாம் நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஆனால் அது என்னுடையது என்ற உணர்வோடு அதை பயன்படுத்து, ட்ரஸ்டியாகி பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நீங்கள் ஒரு மேனேஜர், முதலாளி கிடையாது. முதலாளி பாபா உங்களை மேனேஜராக நியமிச்சிருக்கிறார். அதை பார்த்துக்கிறதுக்கு முதலாளியுடைய வழிகாட்டுதலின்படி ஒன்றுத்தையும் பயன்படுத்தணும். ஒவ்வொரு உறவுகளோடும் முதலாளியுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒவ்வொரு உறவுகளிடமும் நீங்கள் பழகணும். ஸோ உங்களுடைய புத்தியினால் இது என்னுடையது கிடையாது, இவர்கள் என்னுடையவர்கள் கிடையாது, இவர்கள் பாபாவினுடையவர்கள், இந்த பொருள் பாபாவினுடையது அப்படிங்கிறது ஒரு வினாடியும் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் ட்ரஸ்டியாகி பயன்படுத்துறது, ட்ரஸ்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் இது இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்ல புத்திசாலி குழந்தைகள் தான் இப்படி நடந்துக்க முடியும். நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா சிவபாபாவுடைய யஜ்யத்திலிருந்து சாப்பிட்றீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களே யஜ்யத்தை சார்ந்தவர்கள். அப்போ உங்களுக்கென்று தனி குடும்பம் இருக்குதா என்ன? ஸோ உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் யஜ்யத்தை சார்ந்தது. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு தவறாக பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய வீட்டில் ட்ரஸ்டியாக வாழ்ந்துக்கிட்டே நீங்கள் சிவபாபாவுடைய பண்டாராவிலிருந்து சாப்பிடுவது போல் உணரணும். அதுக்கு முழு நிச்சய புத்தி இருக்கணும். உங்களுடைய நிச்சய புத்தி ஆட்டம் காணுச்சு அப்படின்னா ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய உதாரணம் தெரியுமில்ல, அந்த மாதிரி ஆகிடும். ஹரிச்சந்திரன் மகாராஜா என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒரு மகன் இருக்கிறதே மறைப்பார். ஏன்னா மகனை பலி கொடுக்குறேன்ட்டு ஒரு முனிவர்கிட்ட சொல்லியிருப்பார். கடைசியில் மகன் மீது உள்ள பற்றுனால மறைப்பார். அந்த மாதிரி மறைக்கக்கூடாது. அப்போ மறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். பாபா கிட்ட அனைத்தையும் சொல்லணும். நான் ஏழைகளின் பங்காளன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இன்னொரு விஷயம், பாபா ஏழை பங்காளன் சொல்கிறதுக்கு காரணம் ஏழைகளுக்கு ஒழிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. பணக்காரர்கள் கண்டிப்பாக ஒழிச்சு தான் வைப்பாங்க இல்லையா? டேக்ஸுக்காக எல்லாமே பிளாக் மணியாக இருக்கும், பினாமியில் வச்சுருப்பாங்க. ஏழைகள்கிட்ட என்ன இருக்குது? ஸோ அந்த அர்த்தத்துலேயும் சொல்கிறார் பாபா கிட்ட, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறவங்க தான் உண்மையான ஏழைகள். பிச்சைக்காரனாக இருக்கணுன்றார் இல்லையா? எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் பாபாவோட இது. அப்படி இருக்கணும். தூங்கும்பொழுது நீங்கள் ஒரு பெட்டில் படுக்கிறீங்கன்னா, ஆஹா பாபா எனக்காக நீங்கள் ஒரு பெட்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாபா
அப்படின்ட்டு ஒவ்வொன்றும். இப்போ நீங்கள் மதுபனுக்கு போகும்போது அந்த ஒரு உணர்வு வருது இல்லை, அந்த பெட்டில் படுக்கிறது, அங்கே என்ன வசதி இல்லை, எல்லா வசதியும் இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோ வசதி பாபா பண்ணி வச்சுருக்காரு. அங்கே மட்டும்தான் பண்ணி வச்சுருக்காரா? உங்கள் வீட்டில் உள்ளதும் பாபா தான் பண்ணி வச்சுருக்கிறார். அதுக்கு பேர் தான் ட்ரஸ்டியாக இருக்கிறது. பாடல் கடைசியில் நாம் காத்திருந்த அந்த நாளும் வந்து விட்டது. நீங்கள் அரைக்கல்பமாக என்னை நினைவு செய்தீங்க, இப்போ என்னை அடைஞ்சிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஞானத்திற்குத்தான் கூடிய விரைவில் வெற்றி கிடைக்கப் போகுது. இப்போதைக்கு பக்திக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, சீக்கிரமாக ஞானத்திற்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக தங்க யுகம் வந்தே ஆகணும். சங்கம யுகத்தில் தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க. இது சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் இருக்குது. நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆனால் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து அழுக்காகிட்டீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் தூய்மையாகணும். முந்தைய கல்பத்திலும் நீங்கள் தூய்மையாக தான் ஆனீங்க. யார் முந்தைய கல்பத்தில் முயற்சி செஞ்சாங்களோ அவங்க மீண்டும் முயற்சி செஞ்சு ஆஸ்தியை அடையணும். பாபா எல்லாத்தையும் விலகி சாட்சியாளராக பார்க்குறாரு. நீங்கள் தான் உண்மையில் இறை தூதர்கள். இறைவனை பற்றிய செய்தியை சொல்கிறீங்க. தேவ தூதர்கள் தேவதைகளை பற்றிய செய்தியை சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் உண்மையில் தூதர்கள். மற்றவர்கள்லாம் இயேசு நபியெல்லாம் இறை தூதர்லாம் கிடையாது. அவங்க என்ன கடவுளுடைய செய்தியை சொன்னாங்க? இந்த பூமியில் நரகத்தில் வாழ்வதற்கான வழிமுறையை தான் அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் சத்கதியை கொடுக்க முடியும். மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்தாங்க. அவங்கள எப்படி நீங்கள் குருன்னு சொல்ல முடியும்? அனைவருக்கும் சத்கதிக்கான வழியை கொடுத்து சத்கதியை கொடுப்பவன் நான் ஒருவனே. ஸோ குரு சத்குரு எல்லாமே ஒரு சிவபாபா மட்டும்தான். இனிமையான பாபாவுக்கு காலை வணக்கம் சொல்கிறோம். வரதானம் இன்னும் நல்லா பக்குவப்படுத்துகிற வரதானம். பாபா சொல்கிறாரு, பொருட்களின் மீதுள்ள பற்றிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு விளக்கம், ஏதாவது ஒரு உடைமை பொருள் உங்களை சலனப்படுத்துது, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பார்க்கணும், கேட்கணும், சுவைக்கணும், இந்த மாதிரி ஸ்லைட்டாக உங்கள் மனதை சலனப்படுத்தினா கூட உங்களை விடுபட்டு இருப்பவர்னு சொல்ல முடியாதுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா? நேற்று நிறைய புகைச்சும் நிகழ்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே ஏதோ ஒன்று உங்களை கவர்ந்து இழுக்குதுனாலே நீங்கள் விடுபடலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த ஆசை இருக்குதே, இதுவுமே ஒரு விதமான ஈர்ப்பு தான். ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் அங்கே ஆசை இருக்குது, அதுக்கு கவர்ந்து இழுக்குது. சிலர் சொல்கிறாங்க எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது, ஆனால் அது பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட சூக்ஷ்மமான கவர்ச்சி தான். அதனால் ஏதாவது ஒரு பொருளோ அல்லது தற்காலிக சந்தோஷத்திற்கான ஆதாரமோ உங்களை சூக்ஷ்மமாவது பிடிச்சி இழுக்குதான்னு செக் பண்ணுங்க இல்லையா? இது இருந்தால் நல்லாயிருக்கும், ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும், கார் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை, அதெல்லாம் கூட சூக்ஷ்மமான ஈர்ப்பு தான் சொல்கிறார். ஸோ அப்படி ஈர்க்குதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் வசதிக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அதிலிருந்தும் நீங்கள் விடுபடணும். அந்த ஈர்ப்புலேருந்து விடுபட்டு அதை பயன்படுத்தணும் இல்லையா? காரில் ஒரு சேவைக்கு போகிறீங்க அப்படின்னா கார் இருந்தால் தான் நான் போவேன்ற நிலைமைக்கு வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ தான் நீங்கள் விடுபட்டு இருக்கிறீங்க, இயற்கையை வென்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுன்றார் பாபா. ஸ்லோகன், எண்ணிது எண்ணிதுன்ற அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். எல்லையற்ற நிலையில் புத்தி நிலைத்து இருந்தால்தான் நீங்கள் உலகத்துக்கு நன்மை செய்பவர்னு சொல்ல முடியும். இல்லை எண்ணிதுன்னு பிடிச்சிட்டு என் சென்டரு என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சா நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சகோதரன் நினச்சி சக்தி கொடுக்க முடியும்? இல்லை எல்லாரும் சகோதரர், உங்கள் வீட்டில் இருந்தாலும் சகோதரர் தான், வெளில இருந்தாலும் சகோதரர் தான். அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலை. நான் ஆத்மா,
பாபாவோட குழந்தை, மற்ற எல்லா ஆத்மா எல்லாம் பாபாவோட குழந்தை, அப்போ எல்லாரும் என்னுடைய சகோதரர் அப்படின்னு நினைத்து நீங்கள் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருந்து அந்த வைராக்கிய உள்ளுணர்வின் அதிர்வலைகளை பரப்பணும், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பணும். அப்போ தான் நீங்கள் உலக சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியும், விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்ல முடியும். என்னதுன்னு எதுலையாவது உங்கள் புத்தி மாட்டிக்கிட்டாலே உங்களால் விஸ்வ சேவை மனசா சேவை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.